அவன் வந்து ஒரு அக்யூஸ்ட்னு வந்து ஏரியா ஃபுல்லா பார்ப்பான். நீங்க அங்க போய் உட்காராதீங்க, உங்களுக்கு ஆபத்து. அவரால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிப்பு. யார் அந்த சார்? ஒரு சார் இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சார் இல்லை, பல சார்கள் இருக்காங்க. அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை விசாரிக்கிறாங்க, அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் விசாரிக்கிறாங்க. இத்தனை நாள் ஆயிடுச்சு, அவர் தானே அதிகமாக விசாரிச்சிருக்கணும். ஞானசேகரனை செல்போனை வாங்கி அவருக்கு என்னென்ன போன் வந்திருக்கு அப்படின்லாம் ட்ராக் பண்ணும்போது அவருடைய போன்ல இருந்து ஒரு முக்கியஸ்தர், திமுக மிக முக்கியஸ்தர் ஒருத்தருக்கு வந்து. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு அறம் இணைய இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். இன்றைய அரசியல் குறித்து பேசுவோம். ஐயா வணக்கம். 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 சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணின் மீதான பாலியல் அத்துமுறல் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு போராட்ட கழகமாக அது ஒரு வித்திட்டது. அதில் ஒரு எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல தமிழ்நாடு காவல்துறையின் மீது சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு அது என்ஐசியில் இருந்து லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை முன்வந்து சொல்வதே ஒரு பெரிய விஷயம். அப்போ அதை ஒரு அம்பலப்படுத்துவது அப்படின்றது இது யாரை நாம் வருத்தப்படுவது, யாருடைய சதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது இருக்குல்ல, ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா வந்து மாநில அரசும் பார்க்கல, மத்திய அரசும் பார்க்கல. ஒரு டெக்னிக்கல் எரர்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி இருந்த அந்த சட்டம் வந்து இப்போ வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அதாவது முன்னாடி ஆங்கிலத்தில் இருந்தது, இப்போ சமஸ்கிருத பேரில் மாறி இருக்கு இல்லையா. இந்த டிஃப்ரென்சியேஷன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஆனால் அதுதான் இதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. இந்த 6 மாதம் எத்தனை இதை நீங்கள் வந்து லீக்கேஜ் பண்ணியிருக்கீங்க? இது ஒன்று தானே லீக்கேஜ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து இதில் இருக்குது. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நினச்சிருந்தா அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். இந்த தவறு வந்து டெக்னிக்கல் எரர் அப்படின்னா அந்த தவறு யாரால் ஏற்பட்டது, அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்றது வந்து உண்மையிலேயே மறைக்கப்படுது. அதிகார வர்க்கம் அதை மறைக்கிறது ஒன்று. அடுத்ததாக நம்ம இதில் கேட்க வேண்டிய கேள்வி, மீண்டும் ஒரு விஷயத்த மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான விடையையும் நோக்கி நகராமல் அந்த கேள்வியோடு நிறுத்திக்கிறாங்க. அது என்ன கேள்வின்னா, அந்த பெண்ணை வந்து அந்த நபர் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கினார். அப்படி உள்ளாக்க போனவர் வந்து அன்னைக்கு மட்டும் அங்கே உள்ள போல, தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா போயிருக்காரு. 2014 அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அந்த கூட்டுப்புறம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் இன்ஸ்பெக்டரை அடிச்சு உதைச்சி இவனை வந்து ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க. இவன் மேலே வந்து 20 கேஸ் வந்து இதாயிருக்கு. பெண்கள் தொடர்பான ரொம்ப மோசமான அக்யூஸ்ட்ன்றது வந்து அந்த ஏரியாலேயே எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து ஒரு அக்யூஸ்ட்னு வந்து ஏரியா ஃபுல்லா பாப்புலர். அதில் ஒன்று யாருக்குமே அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஏன்னா செயினை பறிக்கிறது, செல்போனை பறிக்கிறது, பெண்களை வந்து வீடு பூந்து ரோட்ல போகும்போது வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளையடிக்கிறதுக்கும் ஒரு வழக்கு இருக்குது. அப்படியும் கூட நிறைய வழக்கு இருக்கு அவர் மேல. அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் அவர் என்ன. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக 10 வருஷம் உள்ள போக முடிஞ்சிருக்கு. இது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துக்கு நம்ம அந்த நிர்வாகம் தொடர்பான ஒரு தீவிரமான விசாரணை வைக்க வேண்டியிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் இங்கே இருக்க மாணவிகள் சில பேரிட தொடர்புடுத்தி பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நிர்வாகத்தில் தெரியும், இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸுக்கு எனக்கு தெரியும், இப்போ துணைவேந்தர் இல்லை, துணைவேந்தர் அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். இன்னும் எப்படி தெரியும்னா, அவங்க அடிக்கடி பெண்களுக்கு சொல்கிற அட்வைஸு, நீங்கள் அங்கே போய் உட்காராதீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அங்கே அந்த ஆபத்தை ஏன் தடுக்க முன் வரல? அந்த ஆபத்தை செய்யக்கூடிய நபரை ஏன் வந்து நீங்கள் பிடிக்க முன் வரல? அவரை ஏன் தண்டிக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அப்போ அவங்க வந்து இந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து தடுக்க முனைப்பில்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்றது தெரியணும். ரெண்டாவதாக நீங்கள் வந்து அவங்க ஹாஸ்டலுக்கும் அந்த சாப்பிட்ற இடத்துக்குமான
அந்த டைனிங் ஹாலுக்குமான ஒரு தூரம்னு இருக்குல்ல, சில நேரங்கள் வந்து அதை வந்து சீக்கிரமாக போய் சேர்றதுக்காக ட்ரிபிள்ஸில் போவாங்க. அப்படி ட்ரிபிள்ஸில் போய் அவங்க ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு காவலர் வந்து நின்று 6000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அந்த அளவுக்கு சிசிடிவியை வந்து துல்லியமாக வந்து கவனித்து ஒரு சின்ன தவறு கூட நாங்கள் வந்து தப்பிக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி ஃபைன் வாங்குவாங்க. அப்படி வண்டி ஓட்டினா, இப்படி ரஷ்ஷாக ஓட்டினா, இந்த மாதிரி போடணுன்ட்டு கேம்பஸ்குள்ளே அவ்வளோ எங்களை கண்காணிக்கிறாங்க. அப்படின்போது உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து அங்கே வந்து வண்டியை விட்டுட்டு ரெகுலராக தண்ணி அடிச்சுட்டு போகக்கூடிய ஆளுன்றாங்க. அவரும் வந்து ரொம்ப ரைட் ராயலாக உள்ள காரை ஓட்டிகிட்டு வருவார், பைக்கை ஓட்டிகிட்டு வருவார், என்ஜாய் பண்ணிட்டு போவார். அவரால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஏத்தாப்புல இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் இது அதுக்குள்ளேயும் அவன் வந்து போய் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணியிருக்கான். தொடர்ந்து பல கேஸுங்க வந்து கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் வந்து போயிருக்குது, பெண்கள் கிட்ட வந்து போயிருக்குது. பல இது புக்காகாமலே இது பண்ணிருக்கு. திமுக ஆட்சியில் அவர் மேலே புகார்களை இவங்க எடுக்கல. ஏடிஎம்கே ஆட்சியில் 12 புகார்களை வந்து அவங்க மேலே பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சி மேலே எந்த புகாரும் இல்லைன்றது சட்ட அமைச்சரே ரகுபதியே வந்து சட்டமன்றம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்றது வந்து பெருமைக்குரிய விஷயமா, இழிவான விஷயம். அவர் எப்படி சொல்றாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தவறு செய்யல, செஞ்சது மாட்டிக்கிட்டாரு. ஆனா அதிமுக ஆட்சியில தான் அவர் மேல அதிக தவறு செஞ்சு அதனால எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா உண்மை அது இல்லை. அவர் வந்து திமுக ஆட்சியில பாதுகாப்பா தவறு செஞ்சிருக்காரு. அவர் பாதுகாப்பா எப்படி தவறு செஞ்சான்றதுக்கு நம்ம என்ன உதாரணம் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, 23ஆம் தேதி அந்த இது நடக்குது. 24ஆம் தேதி அந்த பொண்ணு புகார் கொடுத்துருது. கொடுத்த உடனே அந்த புகாரை பற்றி இது வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் போது, எல்லா அரசியல்வாதிகள் லோக்கல்ல இருக்கவும் எல்லாருக்குமே இதாகிடுது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேடி வர்றாங்க. அப்போ அவன் இருக்கிற தெருவில் வெங்கடேச பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலினுடைய இது பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே இருக்க உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அரிசி மற்றும் அந்த உதவிகள்லாம், நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்கறதுக்கு திமுக சார்பில், அரசு சார்பில் ஒரு நிகழ்ச்சி. அதில் மா சுப்பிரமணியம் வந்து கலந்துக்கிறார். சரிங்களா? அப்போ வந்து போலீஸ் வர்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க இருக்கிறான். அந்த நிகழ்ச்சியில் அவன் இருக்கிறான். அவங்க அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸை தடுத்து வாதம் பண்ணவங்க யார்? இவன் மேலே கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேலை, அமைச்சர் வந்துக்கிட்டு இருக்காரு, ஒதுங்கி போங்க, அமைச்சர் வந்து போயிட்டு பிற்பாடு நாங்களே அவரை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு போலீஸை தடுத்து நிறுத்தி இங்கே கெத்தாக அவரை நிற்க வச்சு, அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக அவரை அனுப்பிச்சு, சாயங்காலமே போய் அவரை வந்து ஒரு வக்கீலை அனுப்பிச்சு, கட்சிக்கார ஒரு வக்கீலை அனுப்பிச்சு அவர் வெளியில் எடுத்துட்டு அவரை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்தது யாரு? நைட்டு பூரா அவரை பாதுகாத்தது யாரு? இல்லை, முதல் நாள் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு வர வச்சுட்டு அடுத்த நாள் அடையாளம் காணப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுனால நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் ஒரு அக்யூஸ்ட், உங்களுக்கும் தெரியும். கட்சிக்குள்ளே இருந்தாலும் அவர் ஒரு அக்யூஸ்ட். அந்த அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? 2000 பேருக்கான நலத்திட்ட உதவி எல்லாருக்கும் டீ, பிஸ்கட், பப்ஸ் இவர் செலவில் கொடுக்குறாரு. ஞானசேகரன் செலவில் அன்னைக்கு தடபுடலாக அந்த இடத்துல வந்து தான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறன்னு போலீஸுக்கு காட்டிக்கிறதுக்காக, தான் மேலே கை வைக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாரு. அப்போ அங்கே வந்து எந்த அளவுக்கு அவருக்கு திமுகவில் செல்வாக்கு இருந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். அவர் ஒரு அனுதாபி, திமுகவில் கட்சிக்காரர் அல்ல அப்படின்னு முதல்வர் சொல்றார் சட்டமன்றத்தில். ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்றது, அவர் ஒரு சில போஸ்ட்டை எதிர்பார்த்து தான் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 6 மாதம் விட்டு இருந்தால் ஒரு முக்கியமான பொறுப்பு மாவட்ட அளவில் வாங்கியிருப்பாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டு. அப்போ இந்த அளவுக்கு அவருக்கும் கட்சிக்கும் நெருக்கம் இருந்திருக்கு. கோட்டப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு குடிசை மாற்று வாரிய இதை வந்து இடிச்சிட்டு மறுபடியும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதில் 6 பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு. அப்படின்னா அவருக்கு இந்த அரசுல எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பாருங்க. 6 பேருக்கு 6 குடும்பத்துக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு வந்து தலா 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. யார் அந்த சார் அப்படின்னு எதிர்கட்சிகள் உட்பட பலரும் அதை கேட்பதற்கு பின்னால் ஒரு சார் இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சார் இல்லை, பல சார்கள் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு சார் இருந்திருக்கிறாரு. அவர் அந்த இதை சொல்லும்போது அந்த பெண் வந்து மறுபடியும் அந்த தேசிய அளவில் வந்து
விசாரணை பண்ண வந்த அந்த பெண்கள் குழு, தேசிய மகளிர் பெண்கள் குழுவிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆமா அவர் பேசினாரு, அந்த பொண்ணு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் டீல் பண்ண போறேன், ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டு சார் வந்து பேசியிருக்கேம்மா, நீ வந்து லீவுக்கு ஊருக்கு போயிடாத, கோஆப்ரேஷன் பண்ணணும், இங்கே இருக்கணும் அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உறுதிப்படுத்தணும் போது, அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தீவிரமாக வந்து நீங்கள் விசாரிக்கணுன்றது தான் வந்து நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார், திமுக காரங்களாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுப்புன்றதை வந்து அவர் உறுதிப்படுத்துறாரு. அப்போ அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது தான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கை. இதை பற்றி அதிகப்படியாக கேள்வி கேட்கப்படுகிற அதிமுகவை நோக்கி அவர்கள் கடந்த கால தவறுகள், அதையும் நம்ம தவறுன்னு தான் சொல்லணும். அந்த தவறுகளில் இதில் எந்த சார் இருந்தாங்க, கொடநாடு வழக்கின் பின்னால் யார் இருந்தா, இந்த பொள்ளாச்சி வழக்கின் பின்னால் யார் இருந்தால், இதற்கான எதிர்வினைகள் அதிகப்படியாக சட்டமன்றத்தில் எழுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கையாளாகத்தனமாக நான் பார்க்குறேன், திமுகவோட கையாளாகத்தனமாக பார்க்குறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, பொள்ளாச்சியில் அந்த குற்ற வழக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் தூக்கி எடுத்து சிறையில் தள்ளிட்டீங்களா, அதில் உறுதியான முடிவு எடுத்தீங்களா? உங்களால் முடியல இல்லை. அவங்க தவறுகளை நீங்கள் அரசியல்படுத்தி உங்களுடைய தவறுகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அதிமுகவுடைய குற்றங்களை நீங்கள் வந்து எடுத்து பேசுறீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அவன் ஒரு தப்பு பண்ணுறான், அந்த தப்பை தண்டிக்கிறதுக்கு தான் உங்களை ஆட்சியில் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணல, மறுபடியும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டை வச்சிங்களோ அதே குற்றச்சாட்டை ஆளுங்கட்சியில் எடுக்க வைக்கிறீங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் நடவடிக்கை எடுங்க அவங்க மேல. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களை குற்றம் சொல்வது என்பது உங்களுடைய தவறிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. இப்போ உங்களுடைய கருத்து மட்டுமல்ல, பத்திரிகைகள் பலவற்றும் சொல்வதை பார்த்தா, இந்த ஞானசேகரனுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா? இது கடந்த காலங்களில் இந்த மாதிரி பெண்கள் சீண்டி அது வந்து ரொம்ப விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியெல்லாம் நம்ம கணிக்கலாமா, சொல்லலாமா? இல்லை, அப்போ அந்த மாதிரி கணிக்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து ஞானசேகரனை அவருடைய அந்த செல்ஃபோனை வாங்கி அவருக்கு என்னென்ன ஃபோன் வந்திருக்கு அப்படின்லாம் ட்ராக் பண்ணும்போது அவர் வந்து அவருடைய ஃபோனில் இருந்து ஒரு முக்கியஸ்தர், திமுக மிக முக்கியஸ்தர் ஒருத்தருக்கு வந்து சைதை சம்பந்தப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து தொடர்பு இருக்கு, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு திமுக முயற்சி பண்ணும்போது, காவல்துறை முயற்சி பண்ணும்போது அதிலிருந்து அவர் தற்காத்துக் கொள்வதற்காக அவருடைய உதவியை நாடி இருக்கிறாரு அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதும், அது வந்து முதலமைச்சருக்கே அந்த கவனம் வந்து இந்த விசாரணை குழு மூலமாக கொண்டு போய் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவர் ஷாக் ஆகியிருக்காரு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேள்வி வச்சேன் இல்லையா, அந்த இடத்துல மா சுப்பிரமணியம் வரும்போது இவரை தற்காத்து போலீஸ் வந்து தொட முடியாமல், கூட்டிகிட்டு போக முடியாமல் தடுத்து வச்சவங்களை பற்றிய தகவலும் முதலமைச்சருக்கு போயிருக்கு. அப்புறமேல் வந்த அமைச்சர்கிட்ட இந்த விஷயம் சொல்லப்பட்டு அவருக்கும் அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு அவரும் வந்து அது தொடர்பான எந்த அறச்சீற்றமோ பொது நோக்கமோ இல்லாமல் கட்சி சார்ந்த முறையில் அதை யோசித்ததையும் இன்னைக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக அந்த நபர் வந்து சைதாப்பேட்டையில் அவர் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் வந்து நடக்காது. ஆனால் அவர் மேடையில் ஏறக்கூடாதுன்னு தவிர்த்துட்டு ஸ்டாலின் வந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறாரு. இப்போ கட்சியில் அவர் எதிர்காலத்தில் சிக்கல் வரும்னு ஒரு கட்டம் கட்டுறாரு, ஆனால் காப்பாற்றுவதற்கும் கட்சி தொடர்புடையவர்கள் முயற்சிக்கிறார்கள், அப்படித்தானே? முயற்சித்து அவரை வந்து நீங்கள் வந்து அந்த கால் கட்டு போட்டு இது பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிறதே அவரை வந்து பெரிய அளவில் விசாரணை இல்லாமல் அவரை பாதுகாக்கிற ஒரு முயற்சி தான். இதில் விரைந்து என்கவுண்டர் செய்யப்பட்டால் இதுக்கு பின்னால் இருக்கிற குற்றவாளிகள் மறைக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு கூட இப்போ ஆட்சியாளர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அது முடியல. அவர் பிடிப்பட்ட பிற்பாடு அவர் விசாரித்து உண்மையை தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக அவரை அடித்து காலை உடைச்சி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கானவர்னு வச்சு அவர் இன்ன வரைக்கும் விசாரணை பண்ணவே இல்லை. அவர் இத்தனை நாள் ஆயிடுச்சு, அவர் தானே அதிகமாக விசாரிச்சிருக்கணும்.
அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை விசாரிக்கிறாங்க, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை விசாரிக்கிறாங்க. ஆனால் யார் குற்றம் செய்தாரோ அவரை இன்னும் போய் விசாரிக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காரு, அவருக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்படுது இல்லையா? அப்படியான காரணத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? ஐபிசில இருந்து இந்த பாரத நியாய சன்னிதா இப்படி எல்லாம் மாற்றும் பொழுது ஒரு டெக்னிக்கல் எரராகி வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தவறுதலாக வந்த இந்த விஷயத்தை மத்திய அரசே நேரடியாக தலையிட்டு அந்த ஃபோன் கால்ஸை இதெல்லாம் ஏன் செய்ய முடியாது? கண்டிப்பா செய்யலாம். நான் என்ன சொல்றேன்னா, மத்திய பாஜக அரசாங்கம் திமுக கிட்ட எவ்வளவு, திமுக அரசோட எவ்வளவு அனுசரணையா இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயமும் ஒரு சான்று. இதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா அவர் சவுக்கில் நல்லா தெரியுமே, அவர் சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு. இல்ல சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. இதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த ஒரு ஆதங்கம் அப்படித்தானே பார்க்கப்பட்டது. பொங்கு சைடில் இருக்கிற ஒரு பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, தம்பி ஒன்றுமே பண்ண முடியாதனால அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு, நாங்கள் கூட ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்திருந்தோம் அப்படிதான் சொல்றாங்கல்ல. அது வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல அது இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டிவா அந்த விஷயம் தொடர்பாக அண்ணாமலை பேச மாட்டேங்கிறார். இப்போ எனக்கு இவ்வளோ தகவல் தெரியுது, லோக்கல்ல இருக்கிற கோட்டபுரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ அக்யூஸ்ட் பிஜேபியில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பெரிய கிரிமினல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு, அவனை பற்றி ரெக்கார்டு கொடுங்கடான்னா கொடுத்துட மாட்டாங்களா? அண்ணாமலைக்கு எதுவுமே தெரியாதா? பல விஷயங்கள் அவருக்கு தெரியும், அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் எந்த அளவு, அவர் ரெண்டு விஷயம், ஒன்று பேசுனா அது தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக செல்ஃப் ப்ரொமோஷனாக தான் பேசுவார், கட்சி ப்ரொமோஷனாக கூட பேச மாட்டார். அவர் அவ்வளோ ஜாக்கிரதையானவர், சரிங்களா? ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச தகவல் படி வீக் பத்திரிகையில் கூட வந்திருக்கு, அவர் வந்து லண்டன் போனார்ல, அந்த காலகட்டத்தில் அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் செந்தில் அப்படின்னு பேர், அவர் வந்து ரியல் எஸ்டேட்லாம் பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல இடங்கள்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு, இவர் இல்லாத நேரத்தில் மேல் இடத்துல போட்டு கொடுத்து அவர் இடத்துல ரைடு பண்ணியிருக்காங்க. 16 இடத்துல ரைடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக வந்து இவர் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எந்த அரச பதவியும் வகிக்காமலே ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டே இவ்வளவு பணம் சேர்த்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனதாகவும், இவரை வந்து விசாரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கனால இவர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த ஆங்கில பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இதை வந்து அரசியல் கட்சிகள் வந்து வெறுமனே ஒரு பொலிட்டிலைஸ் இது பண்ணுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. நீங்கள் பயனுள்ள முறையில் அதில் ஒரு தீர்வு வருவதற்கும் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவதற்குமான முயற்சியாக இருக்கணும். அரசியல் கட்சிகள் இதை அரசியல் படுத்த வேண்டாம்னு சொல்லலை, படுத்துவதன் மூலமாக இந்த சமூகம் பலன் பெறணும், குற்றவாளி தண்டிக்கப்படணும். அப்படி இல்லாமல் நீங்கள் மட்டும் பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது.